பாகிஸ்தான் எல்லையில் ஆப்கானிஸ்தான் தாலிபான் தாக்குதல். ஒரே இரவில் 15 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலி. ஆனால் இந்த சம்பவத்தால் இந்தியாவுக்கு என்ன நன்மை? எப்படி இந்த சூழ்நிலை இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலையை வலுப்படுத்துகிறது? இதுதான் இன்றைய வீடியோவின் முக்கிய விஷயம். 2021 இல் தாலிபான் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உறவு நாளுக்கு நாள் கடுமையாகி வருகிறது. பாகிஸ்தான் தன்னுடைய எல்லை பகுதிகளில் ஆப்கானிஸ்தானிலிருந்து துப்பாக்கிச் சூட்டுகள், தீவிரவாத தாக்குதல்கள் நடப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. தாலிபானும் பாகிஸ்தானும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அக்டோபர் 12, 2025 அன்று ஆப்கானிஸ்தான் எல்லை மாகாணங்களான குனார், ஹெல்மண்ட் மற்றும் பக்தியா பகுதிகளில் தாலிபான் படைகள் பாகிஸ்தான் இராணுவ முகாம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினர். அதில் 15 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். சில எல்லை முகாம்கள் தாலிபானின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றதாக அங்குள்ள ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் இதற்கு பொறுப்பை டிடிபி தெஹ்ரீக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான் என்ற தீவிரவாத அமைப்பின் மேல் போட்டுள்ளது. ஆனால் தாலிபான் அரசு பாகிஸ்தான் தாக்கினால் கடுமையாக பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. இந்த தாக்குதலால் நேரடியாக பாதிக்கப்பட்டது பாகிஸ்தான் தான். அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தின் கவனம் இப்போது மேற்கு எல்லை ஆப்கானிஸ்தான் பார்டர் பக்கம் திரும்பும். இதனால் காஷ்மீர் எல்லையில் இந்தியாவுக்கு வரும் அழுத்தம் குறையும். அதே சமயம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் அதிகரிப்பதால் பாகிஸ்தானின் அரசியல் பொருளாதார நிலைமை மேலும் சிதறும். இதனால் இந்தியாவுக்கு தொழில், வணிகம் மற்றும் சர்வதேச ஆதரவு அளவில் கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இந்தியா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மத்திய ஆசிய நாடுகளுடன் தன்னுடைய உறவை வலுப்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளன. மறுபுறம் தாலிபான் அரசும் எல்லை இராணுவத்தை தயார் நிலையில் வைத்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையில் பெரிய இராணுவ மோதலாக மாறக்கூடும் என்ற அச்சம் சர்வதேச அளவில் எழுந்துள்ளது. கத்தார் போன்ற நாடுகள் இரு தரப்பையும் அமைதியாக பேசுமாறு கேட்டுக்கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை மீண்டும் இரத்தத்தில் நனைந்திருக்கிறது. இரு நாடுகளும் தங்கள் அரசியல், இராணுவ நோக்கங்களால் நூற்றுக்கணக்கான நிர்பந்த மக்களின் உயிரையே ஆபத்தில் ஆழ்த்தி வருகின்றன. நீங்கள் நினைப்பது என்ன? இது பெரிய போராக மாறுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.